சிக்கன், தக்காளி, ஸ்பைசஸ், ஆல்ரெடி வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தாளித்து கொண்டுருக்குறேன். இதெல்லாம் தாளித்து முடிஞ்சோடனே தக்காளியை போட்டு அதோட தாளிச்சிட்டு ஸ்பைசியையும் தாளித்து சிக்கனையும் கொட்டி தாளித்து மூடி விட்டால் சிக்கன் கறி ரெடி. ஸ்பைசி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தாளிப்போம் எண்ணெயிலேயே. ஓகே, 10 நிமிஷம் ஒயிலில் இதை கொஞ்சம் பொரிச்சு எடுங்க. மசாலாவை பச்சை வாடை போடுறதுக்கு மறந்துடாங்க. உப்பு போடுறதுக்கு சிக்கனை போட்டு தாளித்து எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னே உப்பை போட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணோன்னே ட்ரை ஆகிருக்கு. அதில் நமக்கு ரோஸ்டட் தேவையில்லை, கறி தேவைண்டபடியாக ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 to 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அவிஞ்சதுக்கு அப்புறம் உப்பை பார்த்து இறக்குனா சிக்கன் கறி ரெடி. தேங்காய் ரொட்டி செய்ய போகிறோம். தேங்காய் ரொட்டின்னு சொன்னால் மைதாவும் தேங்காய் பூவும் உப்பும் போட்டு நார்மல் தண்ணியில் குழச்சி சப்பாத்தி அளவு குழச்சிட்டு இப்படியே வச்சுட்டு சுட்டெடுக்கிறது. ஸ்ரீலங்கா ஸ்டைலில் தான். ஸ்ரீலங்காவில் தேங்காய் ரொட்டிக்கு சிங்களத்தில் பொல் சம்பளம்னு சொல்லுவாங்க. நாங்கள் தமிழில் தேங்காய் ரொட்டின்னு சொல்லுவோம். அதுவும் இன்றைக்கி சிக்கன் கறியும் தான் டின்னரு. வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் மிக்ஸ் பண்ணி பால் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இது ஒரு 1/2 hour மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு சப்பாத்தி சுடுற பேனில் போட்டு சுட்டெடுத்தா சரி. இந்த இப்படித்தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த சுட்டெடுக்கணும். நோ ஆயில் போடக்கூடாது.